Mercy Education Campus. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وبدا لهم سيئات ما عملوا وحاق بهم ما كانوا به يستهزئون. وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين. மிகவும் புனிதமான ஒரு அமர்வில் நாங்கள் இருக்கின்றோம். மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு ஆன்மீக அமர்வில் நாங்கள் இருக்கின்றோம். இங்கே பலரும் கூறியது போல அல்லாஹ்வின் கலாமாகிய குர்ஆனை மரணம் செய்து மரணத்தை ஒப்புவித்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிظூன். நாங்கள் குர்ஆனை இறக்கினோம், அதனை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பது என்பது வெறும் ஏடுகளில் மாத்திரமல்ல, மாறாக மனித உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை பாதுகாக்கின்றான். எனவே அவ்வாறு குர்ஆனை அல்லாஹ் தஆலாவினால் பாதுகாக்கின்ற ஒரு செயல்பாட்டில் இணைந்திருக்கின்ற ஒரு சகோதரன், ஒரு மாணவனின் ஒரு விடயத்தில் தான் நாங்கள் இன்று கலந்திருக்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த அமர்வை பொருந்தி கொள்ள வேண்டும். எமது மாணவ செல்வன் சஹீல் அவருடைய அந்த ஹிஃபுதை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் அவருடைய உள்ளத்திலே இந்த குர்ஆனை வாழச் செய்ய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு இந்த இடத்தில் எமது சந்தோஷங்களையும் வாழ்த்துக்களையும் மாணவன் சஹீலுக்கு மாத்திரமல்ல, அவருடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு காணிக்கையாக நாங்கள் அளிக்கின்றோம். அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்ள வேண்டும். ஏன்னால் உண்மையிலே இந்த பெற்றோருக்கு பெருமை அளிக்க வேண்டும், இது சந்தோஷத்தை தர வேண்டும், துவா செய்ய வேண்டும். நீங்களும் இந்த மாணவர் காணும் போதில் இந்த உள்ளத்தில் ஒரு துவா வாரது என்னென்னு சொன்னால், எப்போதும் பள்ளியில் காணுகின்ற மனிதன் ஒரு மாணவன் எப்போதும் பள்ளியில் இருப்பார், எப்போதும் குர்ஆனோடு இருப்பார். அது குர்ஆன் ஷஃபீ நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரமல்ல, இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட இந்த மாணவர் நாங்கள் பள்ளி வாயில் காண்கின்றோம். எனவே அப்போது நினைத்தேன், அல்லாஹ் தஆலா இந்த மாணவனுக்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலித்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் தௌஃபீக்கும் இந்த மாணவனுக்கு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்ட சந்தர்ப்பம் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்ன அறியாமல் கேட்கப்பட்ட துவாக்கள் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா அவற்றையெல்லாம் பொருந்தி கொள்ள வேண்டும். மனது நிறைகின்ற சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் இவ்வாறு ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி குர்ஆனை மனனம் செய்து நிறைவு செய்து ஒப்புவிக்கின்ற இந்த சந்தர்ப்பம். இந்த பூமியின் மீது முஸ்லிம்கள் தனிமனிதராக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் பற்றி பிடிக்க வேண்டிய பற்றுக்கோடு மிகவும் உறுதியான ஹப்லுல்லாஹில் மதீன், அது இந்த அல் குர்ஆனாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு நாங்கள் அல் குர்ஆனை புரிந்து அறிந்து விளங்கி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோம், தனி மனிதனாகவும் சமூகமாகவும் எந்த அளவுக்கு அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹு தஆலாவின் பொருத்தத்தையும் அல்லாஹு தஆலாவின் அன்பையும் அவனது உதவியையும் பெற்று உறுதியான சமூகமாக நாங்கள் இருக்க முடியும். بهدي الله نبلغ خير غاية، بهدي الله نبلغ خير غاية. كتاب الله منهل كل ضامن ومورد من تعطش للهداية، وسنة أحمد مسك الختام سراج النور من جمع المزايا، هما النبعان الصافيان لذي البرايا،
هما الأصلان الثابتان، هما الكفاية، هما المصباح في ظلم الخطايا. تزود منهما تنل العطايا، تزود منهما تنل العطايا. وتؤتى من معين الحق حكمة، وتحيا بالجميل من السجايا. وتملك في بيان الحق حجة، تزودك المنافع والوصايا. هما عن خوض ثرثرة الملاهي، وعن لهو الحديث لك الكفاية. هما الأصلان منهجنا، وإنا عليه من الحياة إلى المنايا. بذي الوحيين إشراق البرايا، ويقوى السد في وجه الغواية. إلى الرحمن يممنا المطايا، بهدي الله نبلغ خيرها.